பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கிற அற்புத வார்த்தை புதிய தரிசனத்துக்குள்ளாய் நம்ம நடத்த விரும்புகிறார். இவ்வருடத்திலே நாம் சிந்தித்த அதே வாக்கு தத்துவம் தான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல 21 அதிகாரம் 5 வசனம். When you read book of Revelation chapter 21 verse 5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு புது புது பலனை தந்து புது புது பாதையில நடத்தி நம்மை உற்சாகப்படுத்துகிற சர்வ வல்லவர் மறுபடியுமாய் இந்த தலைப்பிலே, அதாவது புதிய தரிசனம் என்கிற தலைப்பிலே தான் உங்களோடு கூட பேச ஆவியானவர் மனதிலே உற்சாகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த புதிய தரிசனம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே அழைப்பை பெற்று அந்த அழைப்பில உண்மை உத்துவமாய் இருக்கக்கூடியவர்கள், தேவனுக்காக வைராகியமாய் உண்மையாய் நேசித்து. இன்னைக்கு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறாங்க, ஆனா முடிவு பரிதாபமா போய் முடியுது. வேதம் சொல்லுகிறது இல்லையா, ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும் வேதம் சொல்லுது. ஆகவே ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். யாருக்கு இது நடக்கும்? இல்ல யார் இந்த புதிய தரிசனத்துக்குள்ள வருவாங்க? உண்மையாகவே நீங்க புதிய தரிசனம் பெற்றவங்களா இருப்பீர்களானால் உங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? இது எல்லாம் இந்த சின்ன தியானத்துல சில நிமிடங்களே நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இதுக்கு அடையாளமாக அப்போஸ்தலர் புத்தகத்துல 21 அதிகாரம் 13 வசனத்துல பவுல் சொல்லுகிறதான ஒரு அற்புதமான ஒரு சத்தத்தை நாம் கேட்கலாமா? Acts chapter 21 verse 13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். இன்னும் அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? இந்த பவுலுடைய வாழ்க்கையில ஊழியத்துல அவர் புதிய தரிசனம் பெற்றவருங்க. அவர் ஒரு காலத்துல எல்லாரும் அழ பண்ணினவர். அவர் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அவரை கர்த்தர் தம் பிள்ளையா மாற்றினால வைராகியம் கொண்டு கர்த்தருக்காக எழும்பினார். அவர் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கலங்க சுவிசேஷத்தை சொல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இருங்க நான் பிதாவிடத்தில் கேட்டு வரேன், இருங்க இயேசுநாதர் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. காலை 10 மணிக்கு வராரா 9 மணிக்கு வராரான்னு தெரியல. ஒருவேளை மெட்ரோ ட்ரெயின்ல வராரா இல்லாட்டி எப்படி வரான்னு தெரியல. முன்ன பின்ன டைம் ஆனாலும் இருங்க நான் இயேசு கிட்ட கேட்டு சொல்றேன்னு இன்னைக்கு கலர் கலராக பொய்ய சொல்லி கொண்டு பொய்யாய் ஊதி கொண்டிருக்கிற கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல புதிய தரிசனத்தை பெற்ற பவுல் எப்படிப்பட்ட வார்த்தையை நான் சொல்றேன், நீங்கள் ஏன் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுறீங்க? அந்த ஜனங்க உண்மையாவே அழுதாங்க, நடிக்கல. இன்னைக்கு கண்ணீரே வரலங்க. எப்ப கண்ணீர் வரும்? இருதயம் உடைஞ்சாதாங்க கண்ணீர் வரும். உங்களை ஒரு சிலர் சொல்லலாம், ஏன் வெங்காயம் உரிச்சா கூட கண்ணீர் வருமே? அது சமையல்ல நிபுணரா இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா நான் சொல்லக்கூடிய கண்ணீர் ஆத்ம பாரத்தினாலே அழிந்து போகிற ஜனங்களை குறித்த கருசனை. ஜீசஸ் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். இயேசு கிறிஸ்து அந்த மனதிற்கு நிறைந்தவரா இருந்தாருங்க. அவர் எந்த இடத்திலுமே நடிக்கல, எந்த இடத்திலுமே போலியான வார்த்தையை சொல்லல. உள்ளத்திலிருந்து பேசினார், இருதயத்திலிருந்து பேசினார். ஒரு இடத்துல அவர் என்ன சொன்னாரு, விரியன் பாம்பு குட்டிகள் அந்த யோவான் ஸ்நானகர் சொல்லும்படி கர்த்தர் அனுமதித்தாரு. ஒரு இடத்துல இயேசு என்ன சொன்னாரு, என்னுடைய சபையை கள்ளர் குகையில ஆக்கினார் என்று கடிந்து கொண்டாரு. இன்னொரு இடத்துல அழிந்து போகிற ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். மெய்ப்பின்றில்லாத ஆடுகளை கண்டு மனதுருகினார் என்று வேதம் சொல்ற. எதுக்கு நான் சொல்றேன்னா, புதிய தரிசனம் பெற்றவன், இயேசு கிறிஸ்துவை தனக்கு முன்மாதிரியா வைத்திருக்கிறவன் ஒரு நாளும் ஒருபோதும் மேடையில அழுது புலம்ப மாட்டான். ஒருத்தங்க சாவு வீட்டுக்கு போறோம், எதிர்பாராமல் மரணம் வருது, எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படிதான். ஆனா அந்த மரண வீட்டுல நம்ம அழுவோம். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அழுகிறவளோடு அழுங்கள்னு சொல்லியிருக்காரு. அது தவறு அல்ல. புத்திமானுடைய ஞானவானுடைய இருதயம் எங்க இருக்குமா? துக்க வீட்டில தங்கி இருக்குமா? அப்ப எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, உண்மையாக பாரப்பட்டு கண்ணீர் வருது காரியங்கள் வேறு. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா இதையே ஒரு வியாபாரமாக வைத்திருக்கிறார்கள். மேடையில் நின்று அழுதா ஜனங்க உருகி காணிக்கையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. மேடையில் நின்று அழுதா என்ன மாதிரி ஊழியம் பாச்சா, அன்னி இயேசு பண்ணது போல பண்ணார் என்று இன்னைக்கு பேர் வாங்கலாம் என்று சொல்லி போலியாக ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, கண்ணீர் எப்போது வரும் தெரியுங்களா? இருதயம் நொறுக்கப்படும் போது. when you have real burden for perishing souls, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் அந்த தாக்கமும் இருதயத்திலே தாக்கும் போதுதான் அந்த கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் மத்தியில தான் பவுல் சொல்றார்,
நீங்களே அழுதைய இருதயத்தை உடைந்து போக பண்றீங்க. எருசலேம்ல கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக மறிக்கவனா நான் ஆயிட்டேன். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினா தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினா தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதா. நிச்சயமா இந்த பாட்டை பவுல் அந்த நாட்கள் தெரிஞ்சிருந்தா பாடி துதிச்சிருப்பார். ஏன்னா ஜனங்க உண்மையா அழுதாங்க, அந்த ஊழியக்காரர் நேசிச்சாங்க. ஏன்னா பவுல் மூலமா சத்தியமா வெளிப்பட்டது. இன்னைக்கு எங்களை போன்ற பாரத்தோடு கண்ணீரோடு அழிந்து போகிற ஜனங்களை தேடி தேடி பணியாற்றக்கூடிய இந்த உண்மையான பாரமுள்ள தரிசனம் இருந்த ஊழியத்தை உண்மையாய் நேசிக்கக்கூடியவர்கள் பாரப்படுறவங்க இன்னும் இருக்க தான் செய்றாங்க. ஒரு பக்கம் பரிகாசம் கேலி பண்ணக்கூடிய பாத்திரங்கள் உண்டு. அதை குறித்து நாங்கள் அஞ்சுவதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை. ஏனென்றால் என் தேவனாகி கர்த்தராகி என்னை ஆண்டு ஒரு பிராமண குடும்பத்தில் வேறு பிரித்துக்கு நோக்கம் உண்டு. அவருக்காக கட்டப்பட மாத்திரமல்ல, மறிக்கவும் ஆயுத்தம். தினமும் நான் சாகிறேன், கர்த்தர் அறிவார். சுயம் செத்து கொண்டிருக்கிறது, நாணயங்கிற அகந்தை ஆணவம் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது. கர்த்தரே சாட்சியா இருக்கிறார். இன்னும் மாற வேண்டும். பிரியமானவர்கள், எதுக்கு சொல்றேன்னா, ஏன் உடைந்து போக பண்றீங்க? டோன்ட் டிஸ்டர்ப் மை விஷன் தான் அவர் சொல்ல வந்தார். அந்த இடத்துல அவர் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, எப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நான் ஓடுறேன். ஒருவேளை நான் இன்னையோட என் ஊழியம் முடியுதா இருந்தா கூட நான் மறிக்க ஆயத்தம். எவ்வளவு ஒரு வைராக்கியம். 1992 ஆண்டு என் வாழ்க்கையை நான் பின்னிட்டு பார்க்கிறேன். இயேசுவை மறுதலித்து மறுபடியும் எங்களை போன்ற காரியத்தை செய்ய வேண்டும் என்று பயங்கரமான கோபத்தோடு எனக்கு விரோதமாக செயல்பட்ட போது, அந்த நேரத்திலே சூழ்நிலை வரும் முன்பே நான் தீர்மானித்தேன், மரணம் ஒரு முறை எனக்கு வரும் ஆண்டவரே, அது இன்றைக்கே உமக்காக நான் மறிக்கிறான், இன்றைக்கு மறிப்பினை தவிர பின்வாங்குவதில்லை என்று கட்டப்பட மாத்திரமல்ல மறிக்கவும் ஆயத்தம் என்கிற அந்த நேசத்தினால வைராகியம் கொண்டபடினால்தான் இன்னைக்கு இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி 27 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிய இதே பிப்ரவரி மாதத்தில் தேவன் தயவு பண்ணார். புகழும் துதி கர்த்தர் கொண்டாடுறேன். அன்பானவர்களே, புதிய தரிசனம் பெற்றவன் மனுஷனுடைய மார்பில் சாய்ந்து கொள்ள மாட்டான். வெளியே கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் பேசினாலும் இருதயம் உடைக்கப்பட்டவனாய், நொறுக்கப்பட்டவனாய், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காய் தேவனை நோக்கி ஓயாமல் கண்ணீர் சிந்துகிற, பாரப்படுகிற, அந்த ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் பெற்றவனாய் இருப்பான். ஒரு நாளும் ஒருபோதும் மனுஷர்களுடைய பாசம் என்கிற வலையில சிக்க மாட்டான். அன்பு என்கிற அந்த வலையில போய் சிக்க மாட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்க வாலிப தம்பி, இதை கேட்டுக்கொண்டிருக்க வாலிப சகோதரியே, உன் வாழ்க்கை சிந்தித்து பார். கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய நீ இன்றைக்கு அற்பமான சரீர இன்பத்துக்காக, அற்பமான ஒரு சில காரியங்களுக்காக என் தேவனுடைய உள்ளத்தை நோகடித்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? மனம் திரும்பு மகளே, என் அருமை சகோதரனை மனம் திரும்பு. என் தேவன் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். மந்தையில் சேர ஆடுகள் எங்கிலும் கோடி கோடி உண்டு என ஒரு பக்தன் பாடினாரே. சிந்தையில ஆன்ம பாரம் கொண்டவர்கள் சிந்திப்பீர், மனம் திரும்புங்கள் என்று கண்ணீரோடு அந்த ஊழியர் எழுதினார் அந்த பாடலை. நினைக்கும் போதே உள்ளவெல்லாம் நொறுங்குகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்காய் எழும்புவோமா? புதிய தரிசனத்தை வரும். தயவு செய்து அழுது புலம்புவதை நிறுத்துங்க. இன்னைக்கு வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற பயங்கரமான காரியங்களை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் சுய பரிதாப தேடுவதை நான் பார்க்குறேன். தயவு செய்து அன்பான மிஷினரிகளே, உங்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். காரணம், பல இடங்களில் பல முறை மிஷினரியாக நான் பணியாற்றி இருக்கிறேன். இனிமேலும் பணியாற்ற ஆயத்தமாயிருக்கிறேன். தயவு செய்து சுய பரிதாபம் தேடாதீங்க. அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. அது சாத்தானுடைய கனி. அதை நிறுத்தும். சொல்லுங்க, அப்படி ஒரு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, சொல்லுங்க. கட்டப்பட மாத்திரமல்ல, நான் மறிக்கவும் ஆயத்தம். புதிய தரிசனத்தை பெறுவோமா? தரிசனம் பெற்றவர்களாய் வாழ்ந்து கர்த்தருக்காய் சுகித்திருப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த செய்தியை பிறருக்கு ஷேர் பண்ற அத்தனை குடும்பங்களின் நபர்களையும் அபரிதமாய் ஆசீர்வதி அப்பா. புதிய தரிசனம் பெற்றவர்கள் ஒரு நாளும் மனுஷனுடைய மார்பை தேட மாட்டார்கள் அப்பா. மனுஷன் காண்பிக்கிற அந்த பாசத்துக்கு அடிமையாக மாட்டார்கள்.
மனிதர்கள் போலியா காண்பிக்கிற அன்புக்கு ஒரு நாள் அடிமைப்பட மாட்டார்களப்பா. அது ஆணா இருந்தால் என்ன, பெண்ணா இருந்தாலும் என்ன, பெற்றோரா இருந்தாலும் என்ன, பிள்ளைகளா இருந்தாலும் என்ன, கிறிஸ்துவுக்கு கட்டப்பட மாத்திரமல்ல மறிக்கவும் ஆயத்தம். இந்த நாளில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்கள் ஒவ்வொருக்கும் புதிய தரிசனத்தை தாரும் ஆண்டவரே. வீணர்கள் பின் போய்விடாதபடி காப்பாற்றும் ஆண்டவரை. திருச்சபையை காப்பாற்றும், அருமை விசுவாசிகளை காப்பாற்றும், அருமை ஊழியர்களை காப்பாற்றும் ஆண்டவரே. இன்னைக்கு கடைசி காலத்துல துருபதேசங்களுக்கும் பொய்க்கும் வணக்கம் தான் இடம் தந்து விடாதபடி கிறிஸ்துவின் அன்பில் பெருகட்டும். ஆத்ம பாரம் அவர்களை நிரப்பட்டும். ஆசீர்வதி. ஜீவாதிபதி இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அது விசேஷமா இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, லீப்பியர்னு சொல்லக்கூடிய 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பிப்ரவரி 29 அன்றைக்கு உங்களை சந்திக்கிறானா எவ்வளவு பெரிய பாக்கியம். இட்ஸ் அ கோல்டன் வேர்ட், இட்ஸ் அ கோல்டன் மெசேஜ். இது கர்த்தர் கொடுத்த ஒரு பொன்னான நேரம், ஒரு பொன்னான கர்த்தருடைய வார்த்தை. இதை இழந்துடாதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.